வணக்கம். நான் உங்க சாய் சுதர்ஷன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சமுதாயத்துல நம்மளுடைய மனசு எப்பயுமே ஒண்ணே ஒண்ணுத்த மட்டும்தான் நினைக்கணும். ஏன்னு நான் சொல்றேன்னா, எல்லாருமே பல முகத்துல இருக்காங்க. இந்த மாயை சுத்தி விழுந்து இருக்காங்க. இந்த பிரியாணி கடையில இது நல்லா இருக்கு. இந்த பிரியாணி இது ஆஃபரு. இந்த ட்ரெஸ் கடையில இது ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது படம் ரொம்ப அழகா இருக்கும். இதனால என்ன பலன்? ஒருத்தருக்கு ஒரு விஷயம் மேல இன்னொரு விஷயத்துக்கு மேல இன்னொரு விஷயத்துக்கு மேலன்னு ஆசை போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க எப்படி கடவுள் நிலையை அடைவாங்க? ஆசை இருக்கக்கூடாது, பற்றற்று இருக்கணுன்றதுதான் நம்ம பிறந்ததுக்கான நோக்கமே. ஆனா பற்றோட இருக்கும். ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது நம்ம முக்கியமான விஷயம்தான். இப்போ நம்மளுக்கு ஆனா நம்ம சந்தோஷப்படுத்துறதை விட முக்கியமான விஷயம் என்னதுன்னா நாம அந்த விஷயத்துல ஈடுபடாம இருக்கணும். நாம அப்படியா இருக்கிறோம்? இல்லையே. அதிகமான விஷயத்துல நோக்கி போறாங்க எல்லாரும். வணக்கம். நான் உங்க சாய் சுதர்ஷன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருந்தே ஆகணுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களோட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் அனுகிரகம் வேணும். கடவுள் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால மற்றவங்களோட விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கடவுள் எல்லாரோட விஷயம் தெரியும். கடவுள் தான் இந்த உலகத்தை நம்மளை படைச்சவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நிலைமையில நாம இருக்கணும்னா நாம ஒருத்தவங்களுடைய அணுகுமுறையில அன்போடையும் கருணையோடையும் இருந்தா ஒருத்தவங்கள விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். எதனால ஒருத்தவங்க விஷயம் தெரிய வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கு நம்ம கடவுள் நிலையில இருந்து நம்மள நம்ம மனசையும் உடம்பையும் ஒன்றாக்கணும். அப்பதான் நம்மளால இந்த கடவுள் நிலையை அடைய முடியும்.